ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈ எக்கோ மூவி பற்றி தான். ஈகேஓன்னு சொல்லிட்டு மலையாள மூவி ஒன்று இருக்குது. அது வந்து ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். இது எதுக்காக இந்த படத்தை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூவி வந்து டாக் ப்ரீடை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நரேன் மற்றும் வினீத்ன்றவர் வந்து நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு நரேன் பற்றி தெரியும், அஞ்சாவது மூவியில் எந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாருன்னு. அதனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆக்டிங், அவரோட ரியல் அந்த டோன் அதெல்லாம். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வினீத்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா பழைய படங்களில் ஒரு படம் ஒன்று இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான ஒரு சாங் ரிலேட்டடாக ஒரு மூவியாக இருக்கும். அப்பா செய்வு கபூலாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரும், ஸோ இந்த கேரக்டர் அண்ட் ஆல்சோ லைக் அந்த என்ன சொல்கிறது, அந்த டாக் ப்ரீட் பற்றி இவங்க இந்த ட்ரெய்லரில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்ட் ஒரு த்ரில்லர் இல்லை க்ரைம், அதுக்கு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணி தான் இந்த மூவி நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் படம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியான டைலாக்ஸ் பேசுவாங்க, தேவையான அளவு தான் பேசுவாங்க. தேவையில்லாமல் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சீக்ரெட்ஸை வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. இவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு த்ரில்லர், ஒரு க்ரைம் எப்படி சொல்கிறது, த்ரில்லர் மூவிக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து கண்டிப்பாக இந்த மூவியோட சிறப்பம்சம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில சீன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டாகை பற்றி காட்டுறதோ இல்லை அது பிஹேவ் பண்ணுற பிஹேவியர்ஸோ, அதுக்கப்புறம் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, இந்த ஸ்கில்ஸ், இதை பற்றிலாம் அவங்க நிறைய இடத்துல நீங்கள் அந்த மூவி பார்க்குறப்பவே தெரியும். இதெல்லாம் எப்படி இதை எடுத்தாங்க, எப்படி ஷூட் பண்ணியிருப்பாங்கன்றது வந்து ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கும். ஸோ அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கிற எப்படி சொல்கிறது, இதில் சில கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் போக மாட்டாங்க, ரொம்ப தேவையான அளவு தான் ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. அதுவும் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூகிக்கவே முடியாது இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா எந்த கேரக்டர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதுக்கான இதுக்குள்ளெல்லாம் போகவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல மூவி தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து இனிஷியலாக வந்து நீங்கள் கதை ஆரம்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு காட்டை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பார்டர்னு ஒன்று இருக்கும். அந்த பார்டர் பார்த்திங்கன்னா இந்தியா எப்படி சொல்கிறது, இந்தியா இல்லை, கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் கேரளா, இந்த மூணுத்துக்கும் நடுவில் காமனாக இருக்கிற ஒரு ஏரியா. அதில் வந்து ஒரு குறியச்சன்ற ஒரு அவர் தான் ஹீரோ. ஸோ அவர் தான் வந்து டாக் ட்ரெயினர் ஆக்சுவலாக. ஸோ அவரை தேடுற போலீஸ்மேன்ஸ், அப்புறம் நிறைய டிடெக்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவர் தான் வந்து ப்ரோட்டகனிஸ்டாக இருப்பார் இந்த கதைக்கு. ஸோ அவரை ஏன் தேடுறாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணி வராங்க, இந்த மாதிரியான. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த வினீத்ன்றவர் வந்து நடிச்சிருப்பார். ஸோ அவருக்கும் இவருக்கும் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக மலேசியாவில் இருக்கிற ஒருத்தவங்க, அவங்கள எப்படி கல்யாணம் பண்ணாங்க, அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆச்சு, ஏன் இவங்களோட இப்போது ஒன்றா வாழ்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, அங்கே எல்லா போலீஸ்மேன்ஸ் ஆலையும், அப்புறம் அங்கே இருக்கிற லீகல் டிபார்ட்மெண்ட்னாலையும் தேடப்படுற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ இவரை தேட வர ஒரு ஆளாக நேவி ஆஃபீஸராக வந்து நிறைய நடிச்சிருப்பார். ஸோ இதில் வந்து இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா ஃபியூஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார்னா, எப்படி சொல்கிறது, எப்போவுமே வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த குரியன்ஸனோட ஒய்ஃபோட எப்படி சொல்கிறது, மெய்ட் மாதிரி சும்மா ஹெல்ப்பர் மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வயசான காலத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை உச்சியில் ஒரு இடத்துல ஒரு வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க. அங்கே அவங்களோட மலேசியன் ப்ரீட் டாக்ஸ் அதெல்லாம் வச்சு அவங்க அங்கே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கதை மூவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யார் எதுக்கு என்ன ஒரு பிளாட்டே வந்து உங்களுக்கு கிடைக்காது. என்ன மாதிரி கதை இது, என்ன மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, எதுக்கு இதை பண்ணுறானுங்க, இதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பார்க்க
இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசியில் அது முடிகிறப்போ பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இல்லை இதுக்குள்ளே முடிச்சுட்டாங்க, இதுக்கு என்ன கிளைமேக்ஸ் இருந்தால் கிளைமேக்ஸ் இல்லை கிளைமேக்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகளெல்லாம் க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவி தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ரிசர்ச் பண்ணி அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபினிஷிங். ஸோ நானுமே ரிசர்ச் பண்ணி தான் அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் விக்கிபீடியாவில் படித்து அந்த மூவி ஸ்டோரி பிளாட் வந்து எப்படி இருந்தது, ஸோ யார் யார் என்னென்ன ப்ளே பண்ணாங்க, எப்படி முடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது படித்த பிறகு தான் புரிஞ்சுது இது எந்தளவுக்கு யோசிச்சிருக்காங்க, எவ்வளோ அழகாக அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 2 விஷயம் வந்து இவங்க ரெகுலராக வந்து பேசுவாங்க, ரொம்ப முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் வெர்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ற மாதிரி. ஸோ அந்த டாக் ட்ரெயின் அதை இருக்கிறப்ப எப்படி அதை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரியான இந்த 2 வேர்ட்ஸ்க்கு உண்டான மீனிங்ஸ் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க அந்த கதை. ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் யார் வந்து யாரை ஜெயித்தாங்க, அதுக்கப்புறம் யாருக்கு என்ன நடந்தது, கரெக்டான நீதி கிடச்சதா, எப்படி ஈச் கைண்ட் ஆஃப் ரிவெஞ்சா இல்லை எப்படி, இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வந்து கொண்டு போயிருப்பாங்க இதெல்லாம் வச்சு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஓகே இதெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. பட் இதில் சில இடங்களில் உங்களுக்கு வந்து என்னது இது ஒன்றும் புரியல, இது எங்கே சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். பட் ஆனால் அது ஃபைனலாக அதை கிளியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அதை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த மூவியும் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி முடிகிறப்போ உங்களுக்கு எல்லா கேள்விக்கான பதிலும் கிடச்சிரும். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, அந்த நேவி ஆஃபீஸர் அந்த நரேன் கேரக்டர் வந்து எப்படி சொல்கிறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியாத மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அது அப்புறம் எப்படி சொல்கிறது, அவர் ஏன் தேடுறாரு அப்படின்ற கேள்விக்கு மட்டும் நமக்கு விட தெரியாது. ஸோ அந்த மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூஸுன்றது வந்து ஃபைனலாக வந்து ரிவீல் பண்ணுறப்ப குரியச்சனுக்கும் அவருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப், அப்புறம் அது எப்படி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப கடைசியில் அவரும் என்ன பண்ணுவாங்க, இல்லை அவங்க மலேசியன் ஒய்ஃப் மாலத்தின்ற அந்த கேரக்டர், ஸோ இவங்க 3 பேருக்குள்ளே எப்படி இருக்குது, ஸோ ஃபைனலாக என்ன நடக்கும்ன்ற மாதிரி முடிப்பாங்க. யார் யாரை ரிவெஞ்ச் எடுத்தாங்க, இல்லை இதனால் யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரிய ஆக்சுவலாக. இது வந்து கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சில படங்கள் எப்படி சொல்கிறது, சில படங்கள் தான் எல்லா மனசையும் கவரும். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ த்ரில்லர் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ த்ரில்லர் பிடிச்சவங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக கியூரியாசிட்டி அது ரிலேட்டடாக, அப்புறம் இந்த பிரீட் மூவி ஹாலிவுட்டில் ஒன்று இருக்குது. ஸோ அது பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிடிக்கும். இதில் இன்னொருத்தர் அந்த ஃபியூஸ் கேரக்டர் வந்து ஒரு யங்ஸ்டர் தான். இது நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குறப்ப கூட உங்களுக்கு யோசிப்பீங்க, எப்படி இந்த யங்ஸ்டரையும் இந்த நரேன் கேரக்டர், இந்த மாலதி இவங்களெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணாங்க அப்படின்றது. அந்த மாதிரியான ஒரு கேள்வி கூட எனக்கு இருந்தது இந்த படம் பார்க்குறப்ப. ஸோ பட் ஆனால் இது படம் பார்க்குறப்ப முடிக்கிறப்ப அது எல்லாமே கொஞ்சம் வேலிடாக அந்த மாதிரி இருந்தது. ஜஸ்டிஃபிகேஷனோ இல்லை அவங்க அந்த கேரக்டருக்கு எடுத்த மெனக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த மூவி பார்த்திங்கன்னா ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா. பாய்.